குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எனது உடல், அந்த லெசனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். கட்டத்தில், அதாவது உள்ளுறுப்புகள் அறிமுகம். கட்டத்தில் மறைந்திருக்கும் உள்ளுறுப்புகளின் பெயர்களை கண்டறிந்து வட்டமிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளுறுப்புகளில் நமக்கு என்னென்ன இருக்குது? இரைப்பை இருக்கா, இதயம், மூளை, நுரையீரல். அடுத்து பாருங்கள். கட்டத்தில் வெளியுறுப்புகளுக்கு பச்சை வண்ணமும் உள்ளுறுப்புகளுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? நமக்கு தெரியும் வெளியுறுப்புனா இது கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் வெளியுறுப்பாக இருக்கும். உள்ளுறுப்புனா மூளை இருக்கும், இதயம், நுரையீரல், சிறுநீரகம், இதெல்லாமே உள்ளுறுப்பாக இருக்கும். பாருங்கள். சிறுநீரகம் உள்ளுறுப்பு, உள்ளுறுப்புக்கு சிவப்பு வண்ணம். அது மாதிரி இரைப்பை உள்ளுறுப்பு, நுரையீரல் உள்ளுறுப்பு, இதயம் உள்ளுறுப்பு, மூளை உள்ளுறுப்பு. வெளியுறுப்பு பாருங்கள். கண்கள், காதுகள், கால்கள், அப்புறம் வாய், மூக்கு, இதெல்லாம் என்னதுப்பா? வெளியுறுப்பு. வெளியுறுப்புக்கு பச்சை வண்ணம் அடிச்சாச்சு, உள்ளுறுப்புக்கு சிவப்பு வண்ணம். அடுத்து பாருங்கப்பா. மூளை. மூளையை பற்றி பார்க்கலாமா? படத்தில் மூளையின் பகுதிகளை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள். மூளை இது முன்மூளைன்னு சொல்லுவோம், இது நடுமூளை, இது பின்மூளை. சரிங்களா? அடுத்து பாருங்கள். பொறுத்துக. கட்டளை மையம் எது? மூளை. மூளையின் பகுதிகள் 3 பகுதியில் இருக்கா? முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூளையை பாதுகாப்பது மண்டை ஓடு தான் மூளையை பாதுகாக்கக்கூடியது. அடுத்து பாருங்கப்பா. மூளையின் கட்டளைகள் சிதறி கிடைக்கின்றன, அவற்றை கண்டறிந்து எழுதுக. மூளை தான் நமக்கு கட்டளையிடும். இப்போ உட்காந்து படிடா படி அப்படின்னா அது மூளை யோசிக்கும். இல்லை நம்ம விளையாட போகலாமா, படிக்கலாமா, இல்லை டிவி பார்க்கலாமா அப்படின்றதெல்லாம் நமக்கு யோசிக்கிறதுல அந்த பணிகள்லாம் மூளை தான் செய்யுது. என்னென்ன கட்டளைகள் இடுது மூளை? நட, பல், படி, ஓடு, எடு, பாடு. சரிங்களா? இந்த இடத்துல பல் அப்படின்னு சொல்கிறது காட்டிலையும் என்ன எழுதலாம்? பாடி, பாடு எழுதியாச்சாப்பா. எடு, ஓடு, ஓடி, பாடின்னு எழுதலாம். பாருங்கள். வண்ணம் எடுக்க மூளையை இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கடுத்து நுரையீரல்கள் பாருங்கள். கீழ்காணும் சொற்களை படத்திற்குரிய கட்டங்களில் நிரப்புக. இது என்னதுப்பா? ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன செய்யுது? உள்ளிழுக்குது. இது என்னது? நுரையீரல் ஆக்சிஜனை உள்ளிழுக்குது. எதை வெளியிடுது? வெளியிடுதுல மேலே அம்புக்குறி போட்டிருக்காங்களா? கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. இப்போ நம்ம சுவாசிக்கும் போது உள்ளே இழுக்கக்கூடிய காற்று என்னது? ஆக்சிஜன். நம்ம வெளியே விடக்கூடிய காற்று கார்பன் டை ஆக்சைடு. பாருங்கள். நுரையீரலுக்கு வண்ணமிட்டாச்சு. அப்புறம் இரைப்பை பாருங்கள். அதுக்கு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே கலர் பண்ணிக்கோங்க. இரைப்பையுடன் தொடர்புடைய சொற்களுக்கு மட்டும் டிக் பண்ணுங்கள். இரைப்பை என்ன வடிவம்? ஜே வடிவத்தில் இருக்கா? இங்கே பாருங்கள். இதோட வடிவமே என்ன இருக்கும்? ஜே ஷேப்பில் இருக்குது. அடுத்து பாருங்கள். செரித்தல். இரைப்பையோட பணி என்னது? சிரிக்கிறது. இரைப்பை தான் நமக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் செரிக்கக்கூடிய பணியை செய்யுது. அடுத்து பாருங்கள். இதயம் பாருங்கள். இதயத்துடன் தொடர்புடைய சொற்களை கண்டுபிடித்து கோடிட்டு இணைக்க. இதயம் இதய தசைகளால் ஆனது. இதயம் என்ன செய்யும்? ரத்தத்தை இறைக்கும். என்ன செய்யும்? ரத்தம் அந்த பம்பு மாதிரி இருக்கிற இப்படி பம்பு மாதிரி அமுங்கும். இது விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கும். அது என்ன செய்யும்? அது விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கும் போது ரத்தத்தை பம்ப் பண்ணி வெளியே இழுக்கும். சரிங்களா? அதுதான் 2 தான். அடுத்து பாருங்கள். பொருத்தமான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ரத்தம் இறைக்கும் உறுப்பு எதுனா? இதயம் தான். இதயம் எந்த உறுப்பிற்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது? நுரையீரல். நுரையீரல் இப்படி 2 இருக்குமா? அதுக்கு நடுவில் தான் இதயம் இருக்கும். பாருங்கள். நுரையீரல் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த நடுவு பகுதியில் தான் இதயம் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்கப்பா. இதயம் எத்தசையால் ஆனதுன்னா இதய தசை. அடுத்து சிறுநீரகங்கள் பற்றி பார்க்கலாமா? சரியானவற்றிற்கு டிக்குறியும் தவறானவற்றிற்கு இன்ட்டுக்குறியும் இடுக. சிறுநீரகத்தோட வடிவம் என்னது? அவரை விதை வடிவம் தான் சிறுநீரகம். சரிங்களா? அந்த அவரை விதை ஷேப்பில் இருக்கும். சரி, இந்த ஷேப்பில் தான் சிறுநீரகம் இருக்கும். அதே மாதிரி சிறுநீரகம் வடிகட்டுவது எது? நச்சுக்களை வடிகட்டும். சிறுநீரகம் சுத்திகரிப்பது ரத்தத்தை சுத்திகரிக்கும். சிறுநீரகங்களின் எண்ணிக்கை 2 சிறுநீரகம் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா? நடுவில் குழாய் மாதிரி இப்படி போகும். இங்கே சிறுநீர் பை மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். இங்கே அது கழிவு வெளியேற்றும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள். வண்ணமிடுக அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவரை விதை வடிவத்தில் சிறுநீரகங்கள் இருக்கா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்குறது பற்களை பற்றி பார்க்கலாமா? பற்கள் ஆண்கள் பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் தானேப்பா? அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ சோமு. ராமுவோட பையன் தான் சோமுன்னு நினச்சிக்கோங்க. ராமுவுக்கு மொத்தம் எத்தனை பற்கள் இருக்கும்? நிலைத்த பற்கள் 32 இருக்கும். அதே மாதிரி ராமுவோட பற்கள் கீழே விழுந்துடுச்சு. அவர் ஏதோ கீழே விழுந்துட்டார், பல்லு உடஞ்சிருச்சுன்னா அந்த பற்கள் திரும்ப முளைக்காது. சரிங்களா? இதுதான் ராமுவோட கதை. மொத்தம் 32 பல்லு இருக்குது. அது நம்ம கீழே விழுந்துச்சுன்னா அது முளைக்காது. இப்போ உங்களை மாதிரி குழந்தைங்கள்லாம் இருக்கீங்கள்ல, அதுதான் நீங்கள் தான் சோமு. சரிங்களா?
உங்களுக்கு முதல் தொகுதி வந்து பற்கள் தான். அதுதான் இங்கே கொடுத்தாங்க பற்கள். அந்த பற்கள் மொத்தம் பால் பற்கள் மொத்தம் உங்களுக்கு 20 பற்கள் இருக்கும். எத்தனை இருக்கும்? பால் பற்கள் 20 பற்கள். அந்த பால் பற்கள் எப்போ இருந்து வளர ஆரம்பிக்கும்னா, நீங்கள் குழந்தையா இருப்பீங்களா, 6 மாத குழந்தையிலேருந்து வளரும். அதுதான் பால் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களது. உங்களோட பற்கள் வந்து விழுந்துச்சுன்னா திரும்ப முளைக்கும். இந்த பால் பற்கள் விழுந்து திரும்ப முளைக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், பற்களுக்கு பலம் தரும் உணவுப் பொருட்களுக்கு உங்களுக்கு பிடித்த ஏதேனும் உணவுப் பொருளை வரைந்து வண்ணம் எடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பற்களுக்கு உகந்த உணவுப் பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. காய்கறி, பழங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இல்லை, நட்ஸு, தானியங்கள்லாம் பற்களுக்கு உகந்த பொருட்கள் தான். நம்ம ஒரு கேரட்டை வரைஞ்சி வண்ணம் இட்டுருக்கோம். உங்களுக்கு என்ன உணவுப் பொருள் பிடிக்குதோ அந்த உணவுப் பொருளை இங்கே வரைஞ்சி வண்ணம் இடுங்க. அடுத்து எலும்புகள் மற்றும் தசைகள் பாருங்கள். உடலுக்கு வடிவத்தை தருவது எது? எதுப்பா வடிவத்தை தருது? எலும்பு ஷேப் தருதா? அடுத்து உடலின் மென்மையான பாகம்னா தசை. கடினமான உறுப்பு எலும்பெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் தானே, அப்போ கடினமான உறுப்பு எலும்புக்கு தான் ஏன் போட்டிருக்கோம். ரப்பர் பட்டை போன்று நீண்டு சுருங்குவதுன்னா தசை என்ன செய்யும்? இப்படி கையில் இருக்கக்கூடிய தோலை வந்து இப்படி பிடிச்சி இழுங்களேன், தசை ரப்பர் பட்டை போன்று நீண்டு சுருங்குவது. சரிங்களா? அடுத்து எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் உணவுகளுக்கு மட்டும் வட்டத்தில் வண்ணமிடுக. பாருங்கள், எலும்புகளுக்கு வந்து முட்டை தேவை. அதுக்கடுத்து பால், பன்னீர், ஜூஸ் இதெல்லாம் என்னது எலும்புகளுக்கு பலம் சேர்க்கும். அடுத்து என் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒன்று சிறுநீரகத்தை வரைஞ்சி அதை பற்றி தகவல்களை எழுதலாம். இல்லை வந்து எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி எழுதலாம். இல்லை பற்களுக்கு பலம் தரக்கூடிய உணவுப் பொருட்களை எழுதலாம். இல்லையா எதுவும் இல்லையா ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை பற்றி இந்த இடத்துல எழுதலாம். உங்களுக்கு என்ன இந்த பக்கத்தில் எழுதணும்னு தோணுதோ அதை எழுதலாம். ஓகேவாப்பா? அதாவது இந்த உடல் உறுப்புகள் சார்ந்து தகவல்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுதலாம். இல்லை படமாக வரைஞ்சி பார்க்கலாம். சரிங்களா? அதுதான் என் பக்கம் உங்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டி. அதனால தான் நான் எதுவுமே பண்ணலை. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் செய்யணும். அடுத்து பாருங்கள், மாதத்தேர்வில் இந்த பத்தியை நல்லா படிச்சுக்கோங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதய துடிப்பை அறிய உதவும் கருவி ஸ்டெத்தஸ்கோப். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறாங்கல்ல. ஓகே. அடுத்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும் போது நுரையீரலுக்குள் சென்று வெளிவரும் வாயுக்கள் முறையே. உள்ளிழுக்கும் போது என்ன உள்ளே போகுது? காற்று, ஆக்சிஜன். வெளிவரும்போது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து பாருங்கப்பா, மாணவர் கூறிய விழுந்து விடும் பற்கள் மற்றும் மருத்துவர் கூறிய முளைத்து விடும் பற்கள் முறையே. விழுந்து விட்டுச்சுன்னா அது பால் பற்கள். அடுத்து விழுந்து முளைக்குதுன்னா அதுதான் நிலைத்த பற்களாக இருக்கும். அடுத்து பாருங்கப்பா, எலும்புகளும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? எலும்புகளும் தசையும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா உடற்பயிற்சி செய்யணும். அதே மாதிரி சத்தான உணவை சாப்பிடணும். அது ரெண்டும் செஞ்சாலே எலும்புகளும் தசைகளும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல சத்தான உணவுகளை டெய்லி நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து பாருங்கள், பத்தியில் குறிப்பிடப்படாத வெளியுறுப்பு எது? மூக்கு தான் இந்த பத்தியில் நமக்கு மென்ஷன் பண்ணவே இல்லை. அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? பாருங்கள், சரியான கூற்றை தெரிவு செய்க. எது சரியான கூற்றுனா, நுரையீரல்கள் மார்பு பகுதியில் அமைந்துள்ளன. ஆமாம் தானேப்பா? ஓகே, அது சரி. நுரையீரல்கள் சுவாசத்திற்கு உதவுகின்றன. ஆமாம் தான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காற்றை உள்ளிழுக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு நுரையீரலுக்குள் செல்கிறது. இது தவறு தானே. காற்றை உள்ளிழுக்கும் போது என்ன தெரியுது? என்ன சொல்லுது? ஆக்சிஜன். அதுதான் சரியாக இருக்கும். அதனால தான் 1, 3 மட்டும்தான் சரி. 1, 3 தான் சரி. அடுத்து பாருங்கள், கீழ் காண்பனவற்றுள் எந்த உறுப்புகளுக்கு இதயம் ரத்தத்தை அனுப்புகிறது? எல்லா உறுப்புக்குமே இதயம் வந்து ரத்தத்தை அனுப்பும். அதுதான் இங்கே நுரையீரல், மூளை, சிறுநீரகம் ஆகிய அனைத்திற்கும். அடுத்து இதயம் உடலினுள் எங்கே அமைந்துள்ளது? நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இதயம் எத்தசையாலானது? இதய தசை. அடுத்து பாருங்கள், கோபி பழங்கள், காய்கறிகள், பால் பொருட்கள் போன்ற சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால் அவனுடைய நிலைத்த பற்கள் சில விழுந்து விட்டன. இதனால் கோபி எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன? உண்பதிலும் பேசுவதிலும் சிரமம். சரிங்களா? என்ன செய்யணும்? நம்ம பற்கள் நிலைத்து இருக்கணும்னா சத்தான உணவுப் பொருட்கள், பழங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள், கணியன் விளையாடி களைப்படைந்து விட்டான். சாப்பிட அவனிடம் பழம் இருக்கிறது. அவனுக்கு பழத்திலிருந்து சத்துக்கள் கிடைக்க உதவும் உறுப்பு எது? இரைப்பை தான். என்ன செய்யுது? நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இரைப்பையில் டைஜஸ்ட் ஆகும். அது என்ன செய்யும்? செரிமானமாகும். செரிமானமாகி நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான சத்துக்களை நம்ம உடல் வந்து எடுத்துக்கொள்ளும். அப்போ வந்து நம்மளுடைய களைப்பு, சோர்வு வந்து நீங்கிவிடும். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று? எலும்புகள் உடலின் உட்புற உறுப்புகளை பாதுகாக்கின்றன. நம்ம மேலே இருக்கக்கூடிய எலும்புகள் தான் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதுகாக்கிறது. இதுதான் சரியான கூற்று. அடுத்து கீழ்காண்பனவற்றுள் எது சிறுநீரகத்தின் பணி அல்லன்னு கேட்டிருக்காங்க. ரத்தத்தில் உள்ள சத்துக்களை வடிகட்டுதல் தான் சிறுநீரகத்தின் பணி அல்ல. மற்றது எல்லாமே பணிகள் தான். அடுத்து, உனக்கு தெரியாத ஒரு நபர் என்னுடன் வா, உனக்கு இனிப்புகள் வாங்கி தருகிறேன் என்று கூறுகிறார் என்றால் நீ செய்யக்கூடாதது எது? அப்போ அவருடன் இனிப்புகள் வாங்க செல்வேன், அதுவா?
அது செய்யக்கூடாது. சரிங்களா? அத செய்யக்கூடாது தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப யாராவது உனக்கு ஸ்வீட் தரேன், நீங்க எங்க கூட வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன செய்யக்கூடாது? எனக்கு ஸ்வீட்டும் வேணாம், ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு ஓடிறணும். அடுத்து பாருங்க, எனக்கு இனிப்புகள் வேண்டாம் என்று கூறுவேன். இது இது சரி. அந்த இடத்தை விட்டு உடனடியாக சென்று விடுவேன். கரெக்ட்டு. இன்னொன்னு வந்து பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் கூறிவிடுவேன் என்று சொல்வேன். இதெல்லாம் சரி. ஆனா செய்யக்கூடாதுன்னு கேட்டதுனால தான் அவர்களிடம் இனிப்புகள் வாங்கி செல்வேன்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்து பாருங்க, படத்தில் 1, 2, 3 என்ற எண்களால் குறிப்பிடப்பட்டுள்ள மூளையின் பாகங்களை சரியான வரிசையை தேர்வு செய்க. பாருங்க 1 அப்படின்னாலே அது முன்மூளை. 2னா நடுமூளை, 3னா பின்மூளை. இப்ப இதுதான் சரி. சரிங்களா? நம்ம ஆன்சர்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. அதோட இத வந்து இங்க ஷேடோ பண்ணிறணும். ஓகேவாப்பா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஆன்சர்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ். தேங்க் யூ.